வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கவர்னர் தொடர்பான ஒரு ஜட்மெண்ட் இருந்தது. அடிப்படையில் தாவேகா அவங்களுடைய முதல் மாநாட்டில் ஆளுநர் பதவிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஆளுநர்கிட்டே போய் அவர் ரெப்ரஸன்டேஷன்லாம் கொடுத்தாரு. பட் இதில் ஒரு கருத்து சொல்லியிருக்கணும் இல்லை? ஏன்னா அது சம்மந்தமாக திமுக அதிமுக ரெண்டு பேரும் விவாதங்கள் இல்லை மாற்றுக்கிறதுகளை பரிமாறும்போது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கமெண்ட் சொல்கிறதா உங்களுக்கு இப்போதைக்கு பெரிய ஆக்டிவிட்டியாக இருக்குது. அதையும் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் அந்த நீரோட்டத்துக்குள்ளே வரமாட்டீங்களான்னு ஒரு கேள்வி வரும். இல்லைங்க, படிக்கணும்ல, வாசிக்கணும்ல. இப்போது வளவன் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா நான் எதிர்கேள்வி வைக்கிறேன், இல்லை நீங்கள் கேள்வி வைக்கிறீங்கன்னா ஆர்டிக்கல் 200னா என்ன, கவர்னருக்கு அதில் என்ன பதவி இருக்குது, கவர்னர் எது செய்யலாம் செய்யக்கூடாது, கவர்னரோட வரம்பு என்னன்றது 200 சரத்து. 201 எடுத்திங்கன்னா ஜனாதிபதியோட கண்ட்ரோலு, ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் உண்டான தொடர்பு, ஜனாதிபதி எதை செய்யலாம், ஜனாதிபதி எதை சொல்லக்கூடாது, ஜனாதிபதிக்கு கால முறை வந்து யாருமே டைம்லைன் கொடுக்க முடியாதுன்னெலாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் பேசலாம், இல்லை இன்னொன்று படித்து தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு பஞ்சாயத்து போகுது, 14 யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே இல்லாமல் இருக்குது, இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற அந்த விஷயம் புரியணும் இல்லைங்களா? அவர் வந்து பத்திரிகையெல்லாம் படிக்கிறது இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது மேபி குற்றச்சாட்டாக கூட நான் வைக்கலாம், எனக்கு அது நேரடி ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஒரு குற்றச்சாட்டாக வச்சா தவறாயிடும். பட் விமர்சனமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கருத்து வரல. உதாரணத்துக்கு சசிகலா அவர்கள் இதை பற்றி பேசினப்போ எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக அங்கே இருக்கிற எஜுகேஷன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது, ஆமாம் இல்லை யூனிவர்சிட்டி கரெக்டு, அப் டு டேட்டாக சொல்கிறாங்க, புதுசாக 3 யூனிவர்சிட்டி சேர்ந்துருக்கு, வைஸ் சான்சலர் இல்லாமல் அப்படின்றாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, சசிகலா அவர்கள் வந்து இன்றைக்கி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அந்தளவுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றாக்குவேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடியவங்களை விட இவர் மோசமாக இருக்கார். ஒரு மக்கள் பிரச்சனையோ மாணவர் பிரச்சனையோ வெறும் நீட் ஒண்டி பேசுகிறதோட அரசியல் முடிஞ்சிடாதுங்க. அப்போ அன்றாட மக்களோட பிரச்சனை அதில் இன்னொன்று சொல்லியிருந்தார். திமுக வந்து இந்த மெட்ரோ ரயிலுக்கு வந்து கோயம்புத்தூர்லேயும் இதுக்கும் வந்து அதை சரியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலை அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன சரியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இருக்குது? திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அஞ்சிக்கிறது, பயப்பட்டுக்கிறது அப்படின்ற மாதிரினா பரவாயில்ல. இந்த நோட்டை அனுப்புறது அதிகாரிகள். உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள், அந்த நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு திமுகவில் முன்னணி தலைவர்களுக்கு கொடுத்தாலும் அவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியும். அதில் இருக்கிற ஸ்பெக்ஸ் வேறு, ஸ்பெசிஃபிகேஷன், டைமென்ஷனு, பாப்புலேஷனு என்ன, டீமோகிராஃபிக்ஸ் என்ன, எவ்வளோ மக்கள் போவாங்க, அது வந்து லாபகரமாக வருமா, இப்போ கடன் இவ்வளோ வாங்க வேண்டியிருக்கும், அந்த கடன் இவ்வளோ செலவாகும், அப்போ டிக்கெட் விலை இவ்வளோ வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சரத்துகள் இருக்குங்க. இதில் வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து கொடுக்கலை, பணம் கொடுக்கறது அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அதுதான் அங்கே இஷ்யூ. அதை விட்டு இவர் வந்து திருப்பி திமுக, அதாவது எதில் யார் தப்பு பண்ணுறாங்களோ அதில் அவங்கள குற்றம் சொல்லணும் இல்லையா? சரி, இவருக்கு திமுக குறை சொல்லணுமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் மெட்ரோ ரயில் பேசும்போது மக்களே டிசம்பர் இப்போ குளிர்காலம் மழை காலம், கரண்ட்டு நிறைய செலவு பண்ண மாட்டேங்க தெரியாது, பொறுத்து இருந்து பாருங்கள். February மாதத்தில் மார்ச் மாதம் நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும்போது உங்கள் வயிறு எரியும், இவ்வளோ ஏற்றிருக்காங்க, அதனால் இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து மின்சாரத்தை சிக்கனமாக செலவு பண்ண பழகிக்கங்கன்னு ஒரு அறிவுரை வீடியோ கூட போடலாம். திமுகவை எதிர்ப்பு தான் அப்படின்னா இப்படியெல்லாம் கூட பேசலாம். இல்லை இப்போ விவசாயிகளுக்கு இப்போ பிரச்சனை இருக்குது, இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் போடுறதே கிடையாது. ஏன் போடுறது இல்லைன்னா, உதாரணத்துக்கு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி போதிய உதவிகள் வந்து விவசாயிகளுக்கு செய்வதில்லை. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்தால் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணிவிட்டு அந்த காப்பீடு தொகை வர்றதில்லை. குறிப்பாக கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி நான் ஏன் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன்னா ரொம்ப பின்தங்கின மாவட்டம், அரியலூர், கள்ளக்குறிச்சி எல்லாம், நாகப்பட்டினம், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு மன கஷ்டம் வரும். ஏன்னா இவ்வளோ நாள் வருஷம் பூரா உழைக்கிறாங்க, வருஷத்தில் 365 நாள் ஒரு 270 நாள் 280 நாள் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்த்து உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு விளிம்பு நிலையில் தானே இருக்கிறாங்க. பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு காலனி கூட சரியாக இருக்காது, சீருடை சரியாக இருக்காது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதியாக உங்களுக்கு இந்த மனிதாபிமானத்துக்கு மேலே இல்லை மக்கள் பிரச்சனை மேலே ஒரு தானாக ஒரு உணர்வு வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழைய ஸ்கிரிப்டு திமுக குடும்ப அரசியல் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரியும் தமிழகத்தில், அது புதுசு கிடையாது. அந்த காரணத்தினால நிறைய தேர்தலில் தோக்கடிக்கவும் வச்சுருக்கிறாங்க. திமுக ஒரு ஊழல் கட்சின்றதும் புதுசு கிடையாது. அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழலுக்கு இருக்குது, அம்மையார் ஜெயலலிதாவே சென்றவர், இதெல்லாம் தெரியும். இதை தாண்டி மக்களோட அந்த அடிப்படை அன்றாட பிரச்சனையை விஜய் போன்ற ஒரு பிரபலம் பேசினார்னா அது தீர்க்கப்படும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8 வயது குழந்தை நாய் கடிச்சு இறந்து போகுது,
அப்போ அந்த விஷயம் சின்ன விஷயமா இருக்கலாம் விஜய்க்கு. விஜய் அதை பற்றி ஒரு ட்வீட் போட்டார்னா அந்த நகராட்சியில் அன்றைக்கி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா நாயும் பிடிப்பாங்க. மேபி அடுத்த குழந்தை வந்து ரேபிஸ் நோய்க்கு சாவறதுன்றது ஒரு 3 வருஷம் தள்ளி போகும். இதுதான் அரசியல். நீங்கள் நான் எப்பயுமே வந்து நான் 200 கோடி ரூபா ஹீரோ, நான் வந்து பெரிய அரசியல் தான் பேசுவேன், சின்ன அரசியல்லாம் பேச மாட்டேன், கவர்னருக்கு எதிராக எனக்கு தெரியாது. இப்போ கவர்னர் போன்ற பெரிய விஷயங்களையும் பேசுவது கிடையாது, சின்ன சின்ன அன்றாட விஷயங்களையும் பேசுவது கிடையாது. அப்போ பேசிக்காக அவர் வந்து பேசுறது கிடையாது. அப்போ அவர் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த மேலே நின்று ஒரு 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 என்கேஜ் பண்ணுவார். அது பார்க்கும்போது நமக்கே நல்லாயிருக்கும். ஓகே, விஜய் வராரு, ஒரு துண்டு போட்டு இப்படி இப்படி பண்ணுறாரு, அப்புறம் நண்பா நண்பின்றாரு, அப்புறம் ஆட்டின் வச்சு இப்படி இப்படி பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா செலவு பண்ண தான் பார்க்கணும். இப்போ விஜய் நீங்கள் இந்த இந்த காட்சியெல்லாம் பண்ணுறாரு, அவர் டான்ஸு பேச்சு கேட்கணுன்னா நீங்கள் ஒரு 150 ரூபா 200 ரூபா டிக்கெட்டு கொடுத்தா தான் பண்ணணும். ஆனால் இது ஃப்ரீயாக கிடைக்குதுல்ல, அதனால் அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் அதில் எந்தளவுக்கு அரசியல் இருக்குது, அது அரசியல் ஆக்க போகிறாரா அப்படின்றது பார்க்கணும். மக்களும் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு கோர்ட்டும் அதை இருக்குச்சு, எஸ்ஓபி கொண்டு வரணும். பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் யார் யாருக்கு என்னென்ன அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது தொடர்பாக கொடுத்து தமிழ்நாடு அரசும் ஒரு டிராஃப்ட் கொடுத்துருக்கு. கோர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சம்மந்தப்பட்ட பார்ட்டிஸ் அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எல்லாருக்கும் காப்பி சப்ளை பண்ணல. அது ஒரு முழு வடிவத்தை நோக்கி போகும். பட் இதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு வகையில் பார்த்தா நம்ம போட்ட கேஸில் தான் தமிழ்நாடு அரசே அதை செய்ய வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. போட்ட கேஸுன்னு சொல்லக்கூடாது. உங்கள் கூட்டத்தினால 40 பேர் செத்து போனாங்க பாருங்கள், அதனால் இது வந்திருக்கு அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். கூட்டத்துக்கு காரணமாக அவங்கள சொல்லலை, கரூர் சம்பவத்தினால தான் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்சிகள், எவ்வளோ அரசியல் ஆளுமைகள், எவ்வளோ ரசிகர்கள், நடிகர்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க, கூட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரி ஆனது கிடையாது. இப்போ ராமராஜன் வந்து ஒரு காலத்தில் பயங்கர ஃபேமஸ், பட்டி தொட்டியெல்லாம். அந்த ராமராஜன் அவர்கள் வந்து அதிமுக வாக்கு கேட்டு போயிருக்கார். வடிவேல் பயங்கர ஃபேமஸ் ஒரு காலத்தில், அவர் விஜயகாந்துக்காக ஓட்டு கேட்டு போயிருக்கிறார். விஜயகாந்தை எதிர்த்து சாரி மன்னிக்கணும், விஜயகாந்தை எதிர்த்து திமுகவுக்கு ஆதரவாக போயிருக்கார். அப்போல்லாம் சேராத கூட்டம் இப்போ தான் சேருதுன்னும் போது சரி ஓகே, அவங்கள விட நீங்கள் பெரிய உச்சக்கட்ட நட்சத்திரம்னாலும் கட்டுப்பாட்டு இழக்கிற ஒரு கூட்டமாக இருக்கும்போது 10 பேர் இருந்தாலும் பிரச்சனை தான். இப்போது நீங்கள் 1,00,000 பேர் வர்றதுனால தான் பிரச்சனை அப்படி கிடையாது. ஒரு 10,000 பேர் வர இடத்துலையே அதில் ஒரு 10 பேர் சொல் பேச்சு கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு மேம்போக்காக இருந்தாங்கன்னா தவறு விபத்து நடக்கும். அப்போது அடிப்படையில் சில பல மாற்றங்கள், சில பல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், இளைய சமுதாயத்தை வழி நடத்தணும். அங்கே தான் பிரச்சனை இருக்குது. எஸ்ஓபியினுடைய தேவையும் அங்கே தான் தேவையும் இருக்குது. இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக அரசியல் கட்சிகள் தான் இதுக்கு வந்து எதனா ஆச்சு அப்படின்னா பொறுப்பு அவங்க தான் எடுத்துக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா சீன் போடுறது, கூட்டத்தை காட்டுறது, கூட்டத்தை சேர்க்கறதுன்றதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறீங்க. என்ன கேட்டால் இனிமேல்லாம் வந்து அரசியல் கட்சி கூட்டம் கூடுதுன்னா வண்டி செலவுகள்லாம் வந்து இப்போ மறைமுகமாக தானே கொடுக்குறாங்க. வண்டியை போட்டு இந்த பெரிய பெரிய வண்டியிலலாம் இட்டுன்னு வரக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த லாரியில் வந்துட்டு இந்த ஆடு மாடு இட்டுட்டு போகிற மாதிரி இட்டு போகக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு பஸ்ஸோ இல்லை பேருந்து இருக்கை கொண்ட வசதியாக இருக்கணும். இந்த சார் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த குட்டியான வண்டி இருக்கும், அதில் இன்னொன்று லோடு வண்டிலாம் இருக்கும், இந்த காய்கறிலாம் எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா 20 பேர் 25 பேர் நின்றுட்டே போவாங்க. அது சடனாக பிரேக் அடித்தா கூட ஒரு 3-4 பேர் விழுந்தாங்கன்னா பெரிய விபத்தாயிடும். அந்த மாதிரி விஷயம்லாம் கூட வரணுன்றது என்னோட புரிதல். அதாவது கூட்டத்துக்கு ஒன்றும் இல்லை, கூட்டத்துக்கு வர வைக்கிறவங்க கண்ணியமாக அழகாக இது பண்ணுறாங்களான்னு. இன்னைக்கு எனக்கு என்னமோ இனிமேல்ட்டெல்லாம் வந்து இந்த கூட்டம் சேர்த்து பண்ணுற அரசியல் என்பது இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வர்ச்சுவல் வாரியர் ஃபோனில் பண்ணுற அதுவும் இல்லாமல் திருப்பி பழைய மாதிரி இப்போது ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்க சார், தொகுதிக்கெல்லாம் உள்ளெல்லாம் போகிறது கிடையாது. அங்கங்கே அந்த முனையில் நின்று பேசிட்டு, ஹைவேல நின்று பேசிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போது அதாவது இவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன பண்ணாங்க, மார்வேஷத்தில் போவாங்க, மக்கள்கிட்ட போய் மனு வாங்குவாங்க, அப்படி தானே இருந்துருக்குது. இன்றைக்கி தானே இந்த சிவப்பு கலர் லைட்டெல்லாம் வச்சுக்கின்னு, போலீஸை வச்சுக்கின்னு பாம்பாம்பான்னு அடிச்சுக்கின்னு ஜனங்களையும் அந்த பக்கம் வர விடாமல் அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். பட் மாறுமா என்னோட்டத்தை நான் சொல்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்க கூட்டம், 2000 பேர் QR கோடோட ஸ்கேனர், அதை காட்டிட்டு மட்டும்தான் உள்ளே விடுவோம், வேறு யாரையும் விட மாட்டோம். தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாவட்டத்தில் இருக்க 35 கிராம பொதுமக்களை கூப்பிட்டு கலந்துரையாடுறார் அப்படின்னு ஒரு புது விதமாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பழைய அரசியலை தாண்டி புது விதம்னா இதுதானா, எப்படி பார்க்குறீங்க சார்? அது நான் முன்னாடியிலேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயா விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு ப்ரீமியம் அரசியல்வாதி. என்ன ப்ரீமியம்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு கார் வாங்குறீங்க இல்லை ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா மற்றதை விட அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருக்கும். அப்போது சாமானியனால் அது வாங்க முடியாது.
என்னங்க அப்படின்னா, இல்லைங்க இது ஸ்பெஷல், இது ப்ரீமியம், இது கொஞ்சம் விலை ஜாஸ்தின்னு. அது மாதிரி இவர் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியான அரசியல்வாதி. அதனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாரு. எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திக்கிறது, எல்லா ஊருக்கும் போகிறது, எல்லா சட்டமன்ற தொகுதி போகிறது அப்படிலாம் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வந்தால் எல்லாரையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு மலை மாதிரி ஆக்கி மக்கள் அப்படி பண்ணுவார். இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லறையாக பண்ணுவார். ப்ரீமியம் அரசியல் இது வந்து எப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் இந்த மாதிரி கூட்டம் போடுறத வரவேற்கணும். ஏன்னா அவருக்கு வெளியில் வரதுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஜாஸ்தி. அதை மீறி வராருன்னும்போது ஃபஸ்ட்டு அதை வரவேற்கணும். மற்றபடி இது வந்து ஒரு புது விதமான ஒரு முயற்சி. பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. அட்லீஸ்ட் மேபி 2000 பேருக்குனா தண்ணி வைக்கிறாங்களா குடிக்கிறதுக்கு, இல்லை அது எப்படி நடத்துகிறாங்க, சேர் கீர் போட்டு ஒரு இதுவாக நடத்துகிறாங்களா, மக்களை நெறியா நடத்துகிறாங்களான்றது பார்க்கணும். நாளைக்கு அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் அது என்னன்றது சொல்லணும். இப்போ இதற்கு பிறகு டிசம்பர் 4 அவங்க பெர்மிஷன் டைம் கேட்டிருந்தாங்க சேலத்துலேருந்து தொடங்குறதுன்னு. அது சேலங்கிறதே எதிர்க்கட்சி தலைவருடைய ஊர். அங்கே 11ல் 10 எம்எல்ஏக்கள் அதிமுக கூட்டணியில் தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னும் போது அங்கேருந்து தொடங்கி அவர் மேபி பெர்மிஷன் கிடச்சி பேச ஆரம்பித்தா ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் கிடைக்கும்னு அது பார்க்கப்பட்டது. எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக இப்போது சேலத்தில் பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது, அப்போது சேலம் அப்படின்னும்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கடந்து போக முடியாது. அப்போது கண்டிப்பாக சேலத்தில் வந்துட்டு பேசும்போது மக்கள் பிரச்சனையை பேசணும். இப்போ மக்கள் பிரச்சனை நீங்கள் அங்கே பேசுகிறீங்க, சாலைகள் மோசமாக இருக்குது அப்படின்னா ஓகே, ஆட்சியின் மீது குறை சொல்லலாம். சேலத்துக்கு எதுவுமே வரல, சேலத்துக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னா அங்கேருந்து எதிர்வினை வரும் அதிமுகலேருந்து. ஒன்று இல்லை, சேலத்தில் வந்து சேலத்துக்கு ஓரளவுக்கு திட்டங்கள் வந்திருக்கு, ஆனால் அது இப்போ நின்று போயிருக்கு, இது தொடரும் அப்படின்னு பேசுகிறாருன்னா அப்போ அவர் வந்து அதிமுகவோட சேர்ந்து பயணம் போகிறாரு. அப்படி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். அப்போது மக்கள் பிரச்சனையை பேசாமல் அங்கே அரசியல் பண்ண முடியாது. இப்போ மக்கள் பிரச்சனையை பேசினா அது எந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை எடுக்கிறாரு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என் சிற்றறிவுக்கு தெரிஞ்சு சேலத்தில் வந்து நிறைய பிரிட்ஜு சாலைகள்லாம் வந்து இபிஎஸ் அவர்கள் காலத்தில் வந்து சேலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு நிறைய பிரிட்ஜ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவரே அமைச்சராகவும் இருந்ததுனால அதிகமான செலவு அங்கே பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் இவர் எப்படி பார்க்க போகிறாரு, இல்லை அதை எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா, பேசுவாரா அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. ஒன்று. ரெண்டாவது, சேலத்தில் அதீத கூட்டம் சேர்ந்ததுனாலும் அது வந்து அதிமுகவோட ஒரு இடமா இருக்கிற இடம், அது ஒரு கோட்டையாக வச்சுருக்கிறாங்க அவங்க. அந்த இடத்துல அதீத கூட்டம் தாவேக்காக்கு செய்கிறதுனால அது ஒரு பேசு பொருளாகும், ஒரு சமிக்கை ஆகும். அப்போது இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அட் த சேம் டைம் ஒரு வேளை அங்கே வந்து ஏதாவது ஒரு வந்து சேலத்தில் வந்து 2 கட்சிகளையும் வழக்கமாக திட்டுற மாதிரி எதனா திட்டினாருன்னா சேலத்தில் பேசும்போது கண்டிப்பாக அதிமுக வந்து அதை சுலுவாக விட மாட்டாங்க. இப்போவே அவங்க பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு சில மனநிலையில் ஒரு சில கட்சிக்காரர்கள் தலைமைகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. கேபி முனுசாமி வந்து புதுசாக வந்தவங்களாம் வந்து உடனே அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறாங்கன்றாங்க. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில் போகாமல் இருக்குன்னா நேற்று மழையில் முளைச்ச காளான்லான்ற மாதிரி சொல்கிறாங்க புதுசாக அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த மாதிரி ஒரு விமர்சனம், அதாவது நேரடியாக இல்லை, நான் மறைமுக விமர்சனம் இல்லை, சேலத்தில் விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சை வச்சு அதிமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் வந்து நேரடி தாக்குதலோ இல்லை மறைமுக தாக்குதல் இருக்குமான்றது நம்ம சேலம் பேச்சை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவருடைய ஆக்சுவல் ஒரிஜினல் ஷெடியூலில் லாஸ்ட்டிலேருந்து முந்தின வாரம் தான் அந்த கரூர் சேலம்லாம் ஒன்றா ஒரே நாளில் போவதாக இருந்தது. கரூரை ப்ரீபான் பண்ணாங்க, அது பெரிய சிக்கலாச்சு. இப்போ மறுபடியும் சேலம்னு போகிறாங்க. அதில் அந்த டேக்கும் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கையின்படி அது ஒரு கார்த்திகை தீபமாக இருக்குது, நல்ல நாளுங்கிறத தாண்டி அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆன நாள், அதனால் அவர் அதை டார்கெட் பண்ணுறாருன்னு சென்டிமெண்டலாக. இல்லை அவங்களுக்கு வந்து பெரியாரை வந்து முன்னாடி வைப்பாங்க, ஆனால் அவங்க பூஜை பண்ணுவாங்க. கரூர் சம்பவத்தில் வந்து துக்கத்தில் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த பூஜை கீஜை அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. பெரியாரையே வச்சுக்கிறாங்க, சாமியை கும்பிடுறாங்க, அது தப்பு இல்லை. கிட்டத்தட்ட அறிஞர் அண்ணா அப்படி தான் பண்ணார். பட் என்னென்னா அண்ணாவுக்கு வந்து அதை சொல்லிட்டு செய்கிற அந்த பக்குவம் இருந்தது. அண்ணா எதையும் மூடி மறைச்சது கிடையாது யாருக்கிட்டேயும். மாற்றான் தோற்றத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை, கடவுள் ஜாதின்னு பிரிஞ்சு இருக்கும்போதும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற மாதிரி அதை மாற்றி அந்த ஒரு புரிதல். அதாவது அண்ணாவை பொறுத்தவரையில் என்னென்னா, நான் இதுதான், நான் இப்படி தான், என்னோட கொள்கை இது, என்னோட அரசியல் இது, இதில் வந்து நீங்கள் என்னுடைய லெவல் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி அதை ரீடிஃபைன் பண்ணுறது இது வரலாம் அப்படின்ற அந்த எல்லை கோட்டு வச்சுருந்தார். இப்போ விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு இப்போ பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள வித்தியாசம் அவருக்கு தெரியாது, அண்ணாக்கும் காமராஜருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. இப்போ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, எம்ஜிஆரை பற்றி பேசினா ஓட்டு கிடைக்கும், அண்ணா பற்றி பேசினா நம்ம வந்து தமிழ் கலாச்சாரத்தை ஒட்டி போகிறோம் அப்படின்ற இந்த 2 விஷயம் தான். அதுக்கு கீழே அதை வந்து அவரால் பிரித்து பேசவோ டிஃபைன் பண்ண தெரியாது. அப்போ அப்படி இருக்கிறவர் வந்துட்டு இப்போ இன்றைக்கி சேலத்தில் போய் என்னெல்லாம் பேச போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும்.
பார்ப்போம் அதை எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத வச்சு தான் கோர்ஸ் எலெக்ஷன் அப்படின்ற வகையில் எல்லாரும் செயல்படணும், எல்லாரும் களத்துக்கு வரணுங்கிறது வரவேற்கத்தக்கது தான், நமக்கு இதில் மாற்றுக்கிறதுல. பட் சில ஹிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்க, என்னானாலும் சரி படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பேசுவார், அந்த வசூல் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற வகையிலையும் சில விஷயங்கள் நடக்கலாம்னு ஒரு ஹிண்ட்டும் கொடுக்கப்படுது இல்லை, அதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, நீங்கள் ஆசைப்படுறது முதலமைச்சர் நாற்காலிக்கு, முதலமைச்சர் நாற்காலிக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அரசியலுக்கு வர்றீங்க அப்படின்னும் போது ஒரு படம் ஓடுது ஒரு படம் ஓடலை அப்படின்ற அந்த ஒரு சின்ன வியாபாரத்துக்குள்ளெல்லாம் அவங்கள வந்து நீங்கள் அடிச்சுக்க முடியும். ஒரு அரசியல்வாதியோட பார்வை என்பது இல்லை அறிவு என்பது படர்ந்து இருக்கணும். நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மக்கள் பிரச்சனை பேசணும்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல அரசியல் ஆளுமைக்கு எடுத்துக்காட்டு. இந்த ஜனநாயகம் படம் வரலாம் அமைதியாக இருப்பேன், படம் நல்லா ஓடி நல்லா வசூல் வந்தோன்னே ஓடிடிக்கு மற்ற ஸ்டூடியோ ரைட்ஸு, காப்பி ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு இதெல்லாம் விற்று முடிச்சுட்டு எல்லாரும் கல்லா கட்டினோன்னா அதுக்கப்புறம் நான் அரசியல் பேசுவேன்னா அப்போ நீங்கள் வியாபாரி தானே. இப்போ பேசுகிறதெல்லாம் வந்து திமுக எதிர்ப்புண்டு, ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் கூட தானே வியாபாரம் பண்ணுறீங்க இன்னமும். சேட்டலைட் ரைட்ஸ் ஆகட்டும், இப்போ நாளைக்கு வந்து தியேட்டருக்கிட்டு வருவாங்க, அப்போ வந்து மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும் அப்படி இப்படின்றீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோக்கு வந்து காசு வாங்குவீங்களா? நானும் வந்து எம்ஜிஆர் காலத்தில் படம்லாம் இருந்தப்போ எப்படின்லாம் கேட்டேன். ஆனால் இவர் கோடிட்டு காமிச்சிக்கிறார் எம்ஜிஆரை. அது ரிச்சாக்காரன் படமாகட்டும், படகோட்டி ஆகட்டும், வேட்டைக்காரன் ஆகட்டும், அந்த காலத்தில் வந்து அந்த படத்தை பார்த்து வயசானவங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டம்லாம் சேரும், ஆனால் அதிக விலைக்கெல்லாம் டிக்கெட்டை விற்க மாட்டாங்க, இன்றைக்கி டிக்கெட்டு கிடைக்கலன்னா நாளைக்கு, ஆனால் நாங்களாம் வந்து 3-4 வாட்டி போய் பார்ப்போம் ஒரு படத்தை, தலைவர் படம்னா 3-4 வாட்டி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பழைய தேட்டர்கள் பேரெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த தேட்டர்லாம் இல்லை, நடராஜ் தேட்டர் இருந்தது, சென்னையில் வந்து மகாலட்சுமி தேட்டர் இருந்தது, அது மாதிரி ஒரு சில தேட்டர் பேர்களை சொல்கிறாங்க. மதுரையில் பெரிய பெரிய தேட்டர்லலாம் ஓடும் அப்படின்னு. அப்போது ஒப்பீடு கரெக்டு. சினிமாலேயே இவர் வந்து தன்னை வந்து எம்ஜிஆர் நான் அதுக்கு அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த வள்ளலுன்ற ஒரு பேர் வந்து அவர் தான் சம்பாரிச்சார். இவர் எதை தூக்கி வாரி வழங்கி அந்த பேர், அதாவது சாப்பாடு போட்டுறாரு, அதுவும் விஜயகாந்த் அளவுக்கு இல்லை, அந்த மாணவர்கள் நல்லா மதிப்பெண் எடுக்கிறவங்க அவங்களுக்கு வரவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப், அதை தாண்டி விஜய் வந்து பெருசாக வாரி வழங்கினார் அப்படின்ற மாதிரி கிடையாது. அப்போ அந்த ஒருத்தர் வந்து நான் வந்து அவர் வழியில் வரேன், இல்லை அவர் தான் நான் அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு அது கேட்டார் போல் நம்ம செயல்படுறோமா, என்னோட்டம் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் விஜய் அங்கே வந்து யாருன்னா வந்து ஒரு சாதாரண ஏழை பாழைகளை போய் கட்டி பிடிச்ச மாதிரி எதனா புகைப்படம் பார்த்துருக்கீங்களா? இவர் பேசிக்கலாக ஒரு இன்ட்ரோவர்ட், அவரும் எக்ஸ்ட்ரோவர்ட். அவர் 4 பேர்கிட்ட பழகுவார், பேசுவார். ஒரு துணி துவைக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு வண்ணார் இருப்பாங்க, ஒரு மாடு மேய்க்கிறவர் இருப்பார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருப்பார், ஒரு ஏழை தாய்மார் இருப்பாங்க, வயசான கிழவி இருப்பாங்க. யாராக இருந்தாலும் வந்து இறங்கி போய் பழகக்கூடிய தன்மை படைத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். தொண்டர்களோட நல்லது கெட்டதில் கலந்துக்கிறது, கல்யாணத்துக்கு போய் சிறப்பு பண்ணுறது, அழைப்பே இல்லைனாலும் ஒரு சிலக்கெல்லாம் திடீர்னு போய் பார்க்குறது, ரெட்டலை சின்னம் பார்த்தா போய் இது பண்ணுவார். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து உடனே வரல. இப்போ எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, இந்த 2000 பேரை வச்சு கூட்டம் போடுறது கொள்வது, அதுக்கப்புறம் இப்போது எஸ்ஐஆர் போராட்டம் நடந்தது. இப்போ அந்த போராட்டத்தில் வந்து தலையை கூட காட்டிட்டு போகலாம், அதுக்கெல்லாம் பர்மிஷனே வாங்கலை. அப்போ அவர் வந்து இப்போ ரேலியோ இல்லை வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு தான் பர்மிஷன், இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பர்மிஷன். உங்களுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கெலாம் வந்து பெரிய பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. இது வந்து நல்லா கார்டன் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் வந்தார்னா விஜய் பார்க்க வர கூட்டம் வேறு, ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க வர கூட்டம் வேறையாக இருக்கும். அதெல்லாம் அவர் பிரித்து காட்டுறது கிடையாது. அதனால் அவர் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்து தன்னோட வீக்னஸ் எதுவுமே வெளியில் தெரிஞ்சிடாமல் இருக்கணுன்ற மாதிரி கொண்டு போகிறாரு. அதனால தான் எம்ஜிஆருக்கும் இமேஜ் கான்ஷியஸ் ஒன்லி கிடையாது, அவரோட பணம் சம்பந்தமான விஷயத்துலையுமே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். வியாபார ரீதியாக படம் அந்த ரிலேட்டடில் எதுவும் பேசுறது கிடையாது. படத்தினுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் தான் படக்கூடாது. அப்போது எங்கே ஓடணும் படம்? தமிழ்நாட்டில் ஓடணுமா மலேசியாவில் ஓடணுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ஆடியோ லான்ச் இருக்குன்னா மேபி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பார்வையை பார்த்தா அவர் மலேசியாவில் போய் நடத்துகிறதே மக்களுக்கு நல்லது. இங்கே வச்சு ஆடியோ லான்ச் அதில் ஒரு 4 பேர் போய் அதுக்கு கேட்டெல்லாம் ஏறி குச்சி அப்புறம் அங்கே எதனா டிரான்ஸ்ஃபார்மரில் தொங்கி, மலேசியாவில் அதெல்லாம் விட மாட்டாங்க. அது மாதிரி எதனா ஏடா கூடமாக பண்ணால் வாழை ஒட்டை நறுக்குவாங்க ஒன்று. இன்னொன்று அங்கே வந்து அதுவுமே வியாபாரமாக ஆகிடும். அங்கே வந்து பாஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு ரிங்கிட் மலேசியாவில் வந்து ரேட்டு கூட வரும். இங்கே நமக்கும் அவங்களுக்கும் அந்த ₹1 15 கிட்டத்தட்ட வித்தியாசம் வரும்போது அது ரிங்கிட்டில் டிக்கெட் சார்ஜ் போடுறாங்க, இல்லை விவிஐபி காசு கொடுக்குறாங்கன்னும் போது அது ப்ரீமியம் பணக்காரர் எலீட்டுகளுக்கு உண்டான ஒரு நிகழ்ச்சி ஆகிடும். அப்போது அவருக்கும் கூட்டம் நெரிசல் இல்லாமல் அவரோட கூச்ச சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி, பணம் வசதி லைட்டிங் எல்லாமே சென்னையோட மலேசியா வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ வியாபார ரீதியாக ஒத்துப்போது மக்களை நிறைய பேரை சந்திக்க வேண்டியதில் சீமான்களையும் சீமாட்டிகளையும் பார்த்தா போதும் அப்படின்னும் போது அவர் மலேசியாவில் வச்சது தான் சரி, அதில் தப்பு கிடையாது.
அதாவது அந்த எலைட்டுகளுக்காக நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், பட் அரசியலில் எல்லாருக்காகவும் அதுலேயும் விளிம்பு நிலை மக்களுக்காக தான் பண்ணுங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ நடக்குங்கிறது தான். இல்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. அதாவதுங்க, ஒரு சில விஷயங்கள் குணாதிசயங்கள் வந்துட்டு ஒன்று பிறவிலே வரும். இது இரக்க குணம், எல்லாருக்கிட்டையும் பழகணும், கொள்ளணுன்றது. இவர் ஒரு சாதாரண நடிகராக இருந்தபோது கூட இவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சிவகார்த்திகேயன் வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறது இல்லை பசங்களோட அவரோட செட்டுங்களோட சேர்ந்து விளையாடுறதெல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி ஒரு சில நடிகர்கள் வந்து அந்த மேலே போய் உச்சநட்சமாக ஆயிருந்தாலும் இந்த சாதாரண அடிப்படையாக எல்லாருக்கிட்டையும் பழகிறது கொள்றதுன்றது மாற்றிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா எம்ஆர் ராதா அப்படி தான் இருந்தார். எம்ஆர் ராதாவுக்கு இல்லாத பெருமை கிடையாது. தியாகராஜ பாகவதர் சொல்லுவாங்க, அவருமே வந்து சகஜமாக பழகுவார். அதாவது ஒரு காலத்தில் வந்து பாகவதர் வந்து அவர் கலரை பார்த்தா பிரம்மாண்டமாக இருப்பார், ஆளை பார்த்தா அப்படிலாம் இது பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு சாதாரணமாக கிரேஸ், பயங்கரமான கிரேஸ், அதுவும் விமன் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி. அப்படி இருந்த பாகவதரை சாதாரணமாக பழகுவார் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆரும் பழகியிருக்கார். இவர் பார்த்திங்கன்னா அந்த பழக்க வழக்கங்கள் வந்து அது கொஞ்சம் நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது. அதாவது இப்போ காட்டுக்குள்ளே எப்படி ஒரு 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 அரிய வகை ஒரு 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 அமைப்பான ஒரு விலங்கு, அதாவது புலி, சிறுத்தை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மிருகம். அது வந்து அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அதை பார்க்குறது கடினம், அது வந்து எல்லா நேரத்துலையும் வராது, கொஞ்சம் கூச்ச சுபாவம். அது மாதிரி இவரும் சாரம் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம்.